ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டாவது டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல போனாக்கா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 அப்படின்னு வந்துச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 டாஸ்க் வந்து நடக்க போகுது. இதில் முதல் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து விஷ்ணு, அதுக்கப்புறம் மாயாவுக்கு 1 பாயிண்ட்டும் மணிக்கு 2 பாயிண்ட்டும் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இதன் காரணமாக அடுத்த முயல் மேக்ஸ் அப்படின்னு வரக்கூடிய டாஸ்கில் வந்து அந்த போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஃபேவரட்டிசம் பார்த்துட்டாங்க, குரூப்பிசம் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பயங்கர வெஞ்சன்ஸில் இருக்கக்கூடிய மாயா கேங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வந்து இருந்தாங்க. பட் நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து சொல்லிட்டாப்ல, நான் வந்து கேங்காக வந்து விளையாட மாட்டேன், நான் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக ஒரு பாராட்டை வந்து போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த ப்ரோமோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். அண்ட் டாஸ்க் 2ஓட இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர், என்ன ப்ராசஸிங் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கோடு போட்டு வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து சின்னதாக வந்து தாயமெல்லாம் விளையாடுவோம்ல, இந்த பாம்பு பொட்டியெல்லாம் இருக்குமே, அதில் வந்து தாயம் போட்டு 1 போட்டாக்கா 1 ஸ்டெப் வந்து ஏறணும், 2 போட்டாக்கா 2 ஸ்டெப் ஏறணும், 10 போட்டால் அப்படியே ஏணிலி மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் ஆக்சுவலி இது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கிரியேட்டிவ் டீமு. அதில் வந்து அந்த கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து முன்னேறும்போது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கப்படும். அதாவது கார்டாக வந்து அவங்க செலக்ட் பண்ணோம். ஸோ அப்படி அந்த கார்டை செலக்ட் பண்ணி அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரையாச்சும் ரியாக்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதா விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்ட்லேயே விஷ்ணு, அதுக்கப்புறம் மணி அவங்கெல்லாம் வந்து எவிக்ட் ஆயிடுறாங்க. ரவீனாவுக்கு ஒரு கார்டு வந்து கிடைக்குது. அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் கார்டு. ஓகேங்களா, அந்த டாஸ்க்லேருந்து எலிமினேஷன் யார் ஆகலாம் அப்படிங்கிறத இவங்க டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளோட ரவீனா அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நேற்றுக்கு யாரா என்னை எலிமினேட் பண்ணது, காட்டுங்கடா, கையை தூக்குங்கடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாயாவும் பூர்ணிமாவும் கையை தூக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பிசம் ஃபேவரட்டிசம்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணுவை வந்து பாவம் எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வெஞ்சன்ஸ் ஆஃப் ரவீனா வந்து தெரிகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கு ஒரு கார்டு வந்து கிடைக்குது. அந்த கார்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி வந்து போயிட்டே இருந்திருக்கிறாங்க. மாயா வந்து கீழே இருந்திருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா ஸ்வாப்பிங் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாப்புல. ஸோ விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப முடிவாக வந்து இருக்காரு. அதனால் வந்து மாயா அவர்கள் மேலேயும் விசித்ரா அவர்கள் கீழே வந்துடுறாங்க. அதுக்கடுத்த பூர்ணிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கார்டு கிடைக்குதுன்னா ஸ்வாப்பிங் வித் சம் ஒன் அப்படிங்கிற மாதிரி அவங்க யாருக்கிட்டையாவது வந்து ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம். அவங்க இருக்கக்கூடிய பொசிஷனை விட்டுட்டு இன்னொரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாக்க யார் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்காங்களோ அவங்கள வந்து ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. அதே மாதிரி வேறு யாருக்காவது ஃபேவரட்டிசம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த டாஸ்க் வந்து வின் பண்ணனா கூட பரவாயில்லப்பா, நான் வந்து கீழே போய்க்கிறேன், அவனை வந்து மேலே தூக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிக்சன் அவர்கள் அந்த மாதிரி வந்து ஸ்வாப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. மேபி நிக்சன் வந்து லாஸ்ட் பொசிஷனில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டாங்க. அதுக்கடுத்தா விசித்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக் 2 ஸ்டெப் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து பூர்ணிமாவுக்கு கொடுக்கலாம். ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ட்லாம் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவுட்டு, மணி அவுட்டு, விஷ்ணு அவுட்டு, ரவீனாவும் அவுட்டு. ஸோ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அவுட்டு. மீதம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லணும். அது யாருக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி விசித்ராவும் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கான்சியஸாக விளையாடினாங்க அப்படின்னா மேபி மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மாயா வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி போயிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி பூர்ணிமாவும் முன்னே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் 2 ஸ்டெப் பேக் அப்படின்னு சொல்லிட்டு யாரனாலும் ஒரு ஆளை வந்து அடிக்கலாம். ஸோ அது யார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த ப்ரோமோ 1ல் வந்து இருந்தது இந்த விஷயங்கள் தான். ஸோ இதோட ரிவ்யூ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.